லோகாயுக்தா வழியாக பதவி இறக்கம் செஞ்சதோடு இல்லாம இன்னைய வரைக்கும் அந்த சட்டத்தை டைலூட் பண்றதுக்கான எல்லா வேலைகளும் அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை முன்னால நின்று தடுத்துக்கிட்டு இருக்குது நமது இன்னைக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய ஒரு சந்தோஷ் ஹெக்டே ஐயா. ஏன்னா இந்த சட்டத்தை எப்படியாவது திரும்ப டைலூட் பண்ணிடணும். ஏன்னா திரும்ப முதலமைச்சர் ஆக முடியாம போலாம், இல்ல வர்றவங்களுக்கு திரும்ப வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்ற காரணத்தினால ஏதோ காரணம் சொல்லி அதை டைலூட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இன்னைய வரைக்கும் அதை டைலூட் ஆகாம தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய போராட்டமும் இந்த மாதிரி தொடர்ந்து இருக்கு. ஊழல் ஒழிப்பு ஆணைய சட்ட முன்வரைவு இதை நம்ம இந்த இடத்துல வெளியிட இருக்கிறோம். இந்த முன்வரைவுக்காக வல்லுநர் குழு செயல்பட்டாங்க. அதை நம்ம ராமையாரி அவர்கள் விளக்கினாங்க. அதிலிருந்து இன்னைக்கு ஊழல் எங்க இல்ல, நாம பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அடிப்படை கல்வியில கூட, கல்வி தரத்துல கூட ஊழல்னால எப்படி தரம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமது வசந்தி தேவி அம்மா அவர்கள் நம்முடைய விளக்குவார். இந்த ஒரு நம்முடைய நாட்டிற்கு மிக ஆதாரமாக இன்றைக்கு வேண்டிய ஒரு மிகப்பெரிய முயற்சியை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்ற அறப்போர் இயக்கத்திற்கு நம் அனைவருமே நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எந்த துறையிலுமே ஊழல் இல்லாமல் இல்லை இன்றைக்கு என்று சொல்லிவிட்டு போனார். அவர் கல்வியிலே எப்படி ஊழல் இருக்கின்றது, எப்படி கல்வி என்கின்ற துறை ஊழலினால் எந்த அளவிற்கு பெரும் பிரச்சனைகளையும் அநீதிகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது, இழப்புகளையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி மட்டும் என்ன பேச சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த கல்வித்துறையில கொஞ்ச நாள் நான் இருந்த காரணத்தினால நமக்கு ஊழலை பற்றி எந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில பேசணும்னு சொல்லி சொன்னா அந்த ஊழலுக்கு எதை வைத்து அந்த ஊழலை விளக்க முடியும் என்றே தெரியவில்லை. சில சமயம் நான் நினைச்சுக்கிறது, நீங்கள்லாம் கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களாக இருந்தால் அந்த கடவுளை போல் நீக்கமர எங்கும் வியாபித்திருக்கின்ற ஒன்று. எங்குமே அது கடவுள் இல்லாத இடமே இல்லை. அணுவிலும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் சொல்வதை போன்று இன்றைக்கு ஊழல் இல்லாத துறையே இல்லை என்று நமக்கு மிக நன்றாக தெரிகின்றது. இதை ஆதியும் அந்தமும் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் நம்ம பரம்பொருளை பற்றி தான் சொல்றோம். அது மாதிரியாக எங்கே தொடங்குகின்றது, எப்படி வியாபிக்கின்றது, எங்கே முடிகின்றது என்பதை பற்றியே சொல்லி தெரியாத அளவிற்கு இந்த ஊழல் பரவி இருக்கிறது. இதில் சில துறைகளிலே சமீப காலமாக மிக அதிகமாக இது வளர்ந்திருக்கின்றது. அதிலே ஒன்று கல்வி என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னால் சில பத்தாண்டுகளுக்கு முன்னால் கல்வித்துறையில் நமது நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றனர். அறப்போர் இயக்க செயலர் சந்திரமோகன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றனர். கல்வியிலே மிக பெருமளவிற்கு இந்த ஊழல் கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளாக முன்பு இருந்ததை விட மிக அதிகமாக பரவி இருக்கின்றது. இது எல்லா துறையிலும் அப்படித்தானா என்பதை என்னால் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை. இது எங்கே தொடங்குகின்றது, எங்கே முடிகின்றது என்பதை சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். அது மாதிரி இப்பொழுது கல்வியிலே எப்படி ஊழல் நடக்கின்றது என்பதை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்கேஜிக்கு போகின்ற மாணவர்களிலே இருந்து தொடங்குவதா அல்லது பல்கலைக்கழகத்தின் உயர்மட்டத்திலே இருக்கின்ற ஊழலை பற்றி பேசுவதா என்று தெரியவில்லை. இந்த பல்கலைக்கழகங்களை எடுத்துக்கொண்டால் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட நான் அந்த பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக இருந்த காரணத்தினால் சொல்லவில்லை. என்னுடைய காலத்திலே நான் துணைவேந்தராக இருந்த காலத்திலே எல்லா பல்கலைக்கழகங்களிலுமே இந்த அளவிற்கு ஊழலிலே ஊறி போன ஒரு அமைப்பு இருந்ததாக தெரியவில்லை. அது எங்கே தொடங்குகின்றது சொன்னால் துணைவேந்தரை நியமிப்பதிலிருந்து தொடங்குகின்றது. நமக்கு தெரியும் அந்த துணைவேந்தர் எப்படி நியமிக்கப்படுகின்றார், ஒவ்வொரு துணைவேந்தருடைய பதவியும் எப்படி விலை பேசப்படுகின்றது என்பதை பற்றி நீங்க எல்லாம் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க.
இது நாளுக்கு நாள் ஆண்டுக்கு ஆண்டு பெருமளவிற்கு வளர்ந்து கொண்டு போகிறது. சமீபத்தில் நான் ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசுறப்ப சொன்னேன், என்ன அந்த பல்கலைக்கழகத்துல துணைவேந்தருக்கு அந்த பதவிக்கு 5 கோடி விலை பேசுகிறார்களாமே என்று கேட்டேன். அவர் என்கிட்ட சொன்னார், நீங்க எந்த உலகத்துல இருக்கிறீங்க, ரொம்ப உங்களுக்கு விஷயமே தெரிய மாட்டேங்குது. 5 கோடியெல்லாம் எந்த காலத்திலயோ, இன்னைக்கு அது மாதிரி 3 மடங்குக்கு மேல வளர்ந்து விட்டது என்று. அதனால் இது அங்கே தொடங்குகின்ற அந்த ஒரு பல்கலைக்கழகம் ஒரு உயர்கல்வி அமைப்பிலே துணைவேந்தரினுடைய பதவியே விலை பேசப்படுகின்றது என்று சொன்னால், அப்புறம் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய தரம், அந்த பல்கலைக்கழகத்திலே நடக்கின்ற அந்த கல்வியும் ஆராய்ச்சியும் இவையெல்லாம் எப்படி கேடுகட்டு கிடக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம். இது ஒரு உதாரணமாகத்தான் சொல்கிறேன். என்ன அந்த சொல்லுவோம், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு ஒரு சோறை பத்தி பேச சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட. அந்த ஒரு சோறு சாதாரண சோறு இல்ல, ஒரு ராட்சச சோறு அது. அதனால அந்த ஒரு சோறை பத்தி பேசுறதே ரொம்ப கஷ்டம் இல்ல. அந்த துணைவேந்தரிலே தொடங்கி அவர் அடுத்த கேள்வி நமக்கு நிச்சயமாக இடும். சரி, இவர் இத்தனை கோடி கொடுத்து அந்த பதவியை வாங்கி கொண்டு வந்தார் என்று சொன்னால், அதை 3 ஆண்டுகளிலே அவருடைய பதவி காலத்தில் எப்படி திரும்ப ரெக்கவர் பண்ண போறார்? அதை விட அதிகமாக ரெக்கவர் பண்ண முடியுங்கிறதுனால தானே வாங்குறாரு அவ்வளவு கொடுத்து. அப்ப எனக்கு புரிஞ்சதே கிடையாது, எங்க இருந்து இவருக்கு பணம் திரட்ட முடியும் ஒரு பல்கலைக்கழகத்துல. அப்புறம் கொஞ்சம் இதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொண்ட அனுபவசாலி ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், என்ன மேடம் 6 மாசத்துல 5 கோடி பணத்தை திரும்பி வாங்கிடுவாங்க. எப்படி வாங்குவாங்கன்னா, ஒவ்வொரு கல்லூரியிலேயும் ஒவ்வொரு போஸ்ட், டீச்சர்ஸ் போஸ்ட் சாங்ஷன் பண்றதுக்கு அதுக்கு இவ்வளவு பணம், ஒரு கோர்ஸ் சாங்ஷன் பண்றதுக்கு இவ்வளவு பணம், அப்புறம் எல்லாம் அந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரியிலையும், அந்த உறுப்பு கல்லூரிகளிலே நடக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் பெருமளவிற்கு ஒவ்வொன்றும் விலை பேசப்படுகிறது. அப்புறம் பல்கலைக்கழக துறைகளை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நம்பவே முடியாது. சில துறைகளிலே இருக்கின்ற மாணவர்கள் 10 பேர், ஆசிரியர்கள் 20 பேர் இருப்பார்கள். ஏன்னா ஆசிரியர் போஸ்ட் கிரியேட் பண்ணதான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஒவ்வொரு போஸ்டுக்கும் இந்த அளவிற்கு பணம் வேண்டும், இவ்வளவு பணம், அது வருஷத்துக்கு வருஷம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. அப்படி அதை ரெக்கவர் பண்ணி வாங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க போஸ்ட் கிரியேட் பண்ணணும். அந்த போஸ்ட் கிரியேட் பண்றதுல அதுல எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது, சிண்டிகேட் மெம்பர்ஸ்ல இருந்து எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது. அதனால இப்படி மேலே நடக்கின்ற இந்த ஊழலிலே தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இன்றைக்கு மிகவும் வேதனைப்பட்டு சொல்ல வேண்டியிருக்கின்றது. தரம் தாழ்ந்து கிடைக்கின்றன. உலக அளவிலே இருக்கின்ற பல்கலைக்கழகங்களினுடைய பட்டியலிலே இந்திய நாட்டின் பல்கலைக்கழகங்களே 1-2 தான் இருக்கின்றன. தமிழ்நாட்டை பற்றி கேட்கவே வேண்டாம். அதையும் சில பல்கலைக்கழகங்களிலே மிக புகழ்வாய்ந்த துறைகளாக இருந்தவைகள் கூட இன்றைக்கு மிகவும் தரம் தாழ்ந்து இருக்கின்றன. மதுரை யூனிவர்சிட்டியில இருந்த லைஃப் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட் மிகவும் புகழ்பெற்ற ஒரு டிபார்ட்மெண்ட். அதனுடைய நிலைமை கூட இன்றைக்கு மிகவும் மோசமாக இருக்கின்றது. இப்படித்தான் மேலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆசிரியரும் பேராசிரியரும் இவ்வாறு இந்த மாதிரியான ஒரு செலக்ஷன் ப்ராசஸ்ல வந்தார்கள் என்று சொன்னால் அந்த துறைகளினுடைய கல்வியினுடைய தரம் எப்படி இருக்கும், அவர்கள் எப்படி கற்றுத் தருவார்கள், அவர்கள் என்ன ஆராய்ச்சி அந்த துறைகளிலே நடக்கும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இது உயர்கல்வியிலே மட்டுமல்ல, குழந்தைகள், சின்ன குழந்தைகள் 3 வயதிலே கள்ளம் இல்லாமல் கபடம் இல்லாமல் வாழ்க்கைக்குள்ளாக காலடி எடுத்து வைக்கின்ற அந்த கட்டத்திலே இந்த ஊழலுக்கு அவர்கள் பலியாகின்றனர். ஏன்னா இந்த ஊழல்ங்கிறது கொடுக்கின்றவர்களையும் வாங்குகின்றவர்களையும் அல்லது வாங்காமல் தவறிவிட்டவர்களையும் மட்டும் பாதிப்பதல்ல. நமக்கு தெரியும், சமுதாயம் முழுவதையும் கேடுகட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளுவது. நம்ம சமீபத்தில் இந்த சென்னை பிளட்ஸ்ல பார்த்தோமே, எங்கே எந்தெந்த இடங்களிலே எல்லாம் பிரம்மாண்டமாக பல ஏக்கர் அளவிற்கு நீர்நிலைகளை ஆக்கிரமித்து பெரிய பெரிய கல்லூரிகள், பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் உருவாகி இருந்தன. இது ஒன்றொன்றுக்கும் பிறகு பின்னும் எத்தனை ஊழல் இருந்திருக்க முடியும் என்பதை நாம் கற்பனை செய்து கொள்ளலாம். அதனுடைய விளைவுகளை தமிழ்நாட்டிலே, சென்னையிலே அனைவருமே சந்தித்தோம். அது மாதிரிதான் இந்த கல்வியிலே அந்த 3 வயது குழந்தை எந்த பள்ளிக்கு போக வேண்டும் என்பதை எடுத்துக்கொண்டு பார்த்தால் பள்ளிகளினுடைய தரம் என்ன, இந்த பள்ளிகள் எல்லாம் பள்ளிகள் என்ற இலக்கணத்திற்குள்ளாக ஒப்புக்கொள்ளக்கூடியவர்களா? இந்த வார தொடக்கத்திலே தான் நம்முடைய ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் வந்திருக்கு. அது 746 அன்ரெகக்னைஸ்ட் ஸ்கூல்ஸ் இருக்கின்றன. அந்த 746 அன்ரெகக்னைஸ்ட் பிரைவேட் ஸ்கூல்ஸ், அவற்றிற்கெல்லாம் இப்ப மே மாதத்திற்குள்ளாக திரும்பியும் ரெகக்னிஷன் கொடுக்க போகின்றார்கள்.
என்ற கேஸ் ஒருத்தர் போட்டிருக்காரு. அதுக்கு இந்த பள்ளிகளுக்கு ரெகக்னிஷன் கொடுக்க கூடாது என்று நல்ல வேளையாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அது நிற்குமா அல்லது தீர்ப்பை மீறி பல விஷயங்கள் நடக்குமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் பல குழந்தைகள் இந்த 746 நமக்கு கண் முன்னால ஏதோ தெரிந்த ஒன்று. ஆனால் இன்னும் பிரம்மாண்டமான அளவிற்கு பள்ளிகள் எல்லாம் எந்த தரமும் எந்த சட்டத்திலையும் எந்த ஜீவோலையும் கல்வி என்பதற்கு இருக்கின்ற எந்த இலக்கணத்திற்கும் உட்படாமல் அவற்றை மீறிய பள்ளிகள் தான் நிறைய இருக்கின்றன. தரமற்ற ஆசிரியர்கள், தரமற்ற கட்டிடங்கள், பல பள்ளிகளிலே கழிப்பறை வசதிகளே கூட இருக்காது. பிளே கிரவுண்டுங்கிறது இல்லவே இல்லாத பள்ளிகள் தான் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பள்ளிகள். இந்த பள்ளிகளுக்குள்ளாக குழந்தைகள் தள்ளப்படுகின்றார்கள் என்று சொன்னால் இப்படி ஒவ்வொரு பள்ளியும் உழைப்பதற்கு பின்னால் நிச்சயமாக ஊழல் இருக்கின்றது. அப்படி ஊழல் இல்லாமல் இந்த பள்ளிகள் வர முடியாது, உருவாக முடியாது, தொடர முடியாது. அவை இதனால்தான் ஒவ்வொரு கட்டத்திலேயும் கல்வியினுடைய ஒவ்வொரு அணுவிலேயும் ஊழல் மிக மிக நீக்கமர கலந்திருக்கின்றது என்பதில் சந்தேகமே கிடையாது. இதை எப்படி மாற்றுவது? நீங்கள் மாற்றுவதற்கு லோகாயுக்தாவை பற்றி இப்ப பேசுவதற்காகத்தான் நீங்க எப்படி இருக்கின்றோம்னா, ஆனால் இதிலே ஓரளவிற்கு சிவில் சொசைட்டி மக்களிடத்திலே விழிப்புணர்வு இருந்தது என்று சொன்னால், ஓரளவிற்கு தட்டி கேட்க முடியும் என்ற நிலைமை இருக்கின்றது என்று சொன்னால், சட்டத்திலே இருக்கின்ற அதிகாரத்தை ஓரளவுக்கு நாம் பயன்படுத்த முடிந்தது என்று சொன்னால், நம்மை சுற்றிலும் உழைத்திருக்கின்ற இந்த பல பள்ளிகளை மூட முடியும். அப்படி பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மூடப்பட்டது என்று சொன்னால் அரசு பள்ளிகளுக்கு தான் நீங்கள் குழந்தைகள் போய் சேர வேண்டுமா? அந்த அரசு பள்ளிகளுடைய நிலைமை என்ன? அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஊழல் இருக்கிறது. யார் அரசு பள்ளிகளிலே ஆசிரியர்களாக நியமிக்கப்படுகின்றார்கள்? அவர்கள் எங்கே நியமிக்கப்படுகின்றார்கள்? எங்கே அவர்கள் டிரான்ஸ்பர் பண்ணப்படுகின்றார்கள்? எந்த பள்ளிக்கு அவர்கள் போகாமலேயே சம்பளத்தை வாங்கி கொண்டு போகலாம்? இப்படி பல விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஊழல் இருக்கின்றது. நான் இத்துடன் நிறுத்திக் கொள்கின்றேன். அதான் இதை சொன்ன மாதிரியாக ஒரு சோறு பதத்திற்காகத்தான் ஒரு துறையிலே இதை பற்றி என்ன பேச சொன்னார்கள். ஆனால் இதை போன்று இதற்கு இணையாக அல்லது பல மடங்கு எல்லா துறைகளிலும் வியாபித்திருக்கின்றது என்பதிலே சந்தேகமே இல்லை. நன்றி. மகிழ்ச்சிங்கம்மா. கல்வின்ற ஒரு சிந்தனை எடுத்துட்டு அவங்க மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தராக இருந்ததோட ஆரண்டி இந்த ஆராய்ச்சி எந்த அளவுக்கு இருந்ததுன்னு புரிஞ்சது. கூட தமிழக கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள், கிராம மாணவர்களோட தரம் ஊழல்னால எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு நீண்ட நெடிய ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. அதோட இல்லாம ஊழல் எதிர்ப்பு ஆணைய சட்ட முன்வரைவுக்கான நம்ம அறப்போர் இயக்கம் இனிஷியேட்டிவ் எடுத்த அந்த சட்ட முன்வரைவில் வல்லுநராக அவங்க இருந்து நிறைய ஆலோசனைகள் வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த நிமிடம் அந்த ஊழல் ஒழிப்பு சட்ட ஆணைய முன்வரைவு வெளியீடு திரு சந்தோஷ் ஹெகடே ஐயா அவர்கள் வெளியிடுவார்கள். ஆணைய முன்வரைவு வெளியீடு சந்தோஷ் ஹெகடே ஐயா அவர்கள் வெளியிட பிரசாந்த் பூஷன் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். திரு பூர்ணலிங்கம் ஐஏஎஸ், ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஐயா அவர்களையும் மேடை கலைக்கின்றோம். ஏன்னா அவங்களும் நம்மளுடைய வல்லுநர் பணியில் இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய மாற்றம், முன்னேற்றம் இந்த இடம் நமக்கு துவங்குதுன்னு நாம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ஊழலுக்கு எதிரான முதல் பெரிய அடி ஊழல் ஒழிப்பு ஆணைய சட்ட முன்வரைவை வெளியிட்ட திரு சந்தோஷ் ஹெகடே ஐயா அவர்களுக்கும், முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட பிரசாந்த் பூஷன் ஐயா அவர்களுக்கும், நமது வல்லுநர் குழுவில் இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய வசந்தி அம்மா மற்றும் ஞானி ஐயா மற்றும் டியூசில் சுரேஷ் ஐயா மற்றும் பூர்ணம் லிங்கம் ஐயா அவர்களுக்கு நமது மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பத்திரிகையாளர்கள் அனைவருக்குமான பிரஸ் வெளியீடு, பத்திரிகை வெளியீடு நமது எக்ஸிட் கேட் பக்கத்தில் இருக்கும். திரு நக்கீரன் அவர்களை தொடர்பு கொண்டீங்கன்னா இங்கே தான் இருக்கிறாரு. ஸோ ஊடக நண்பர்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம் பத்திரிகை வெளியீடுகளுக்காக.
தொடர்ந்து நிகழ்வுள்ள சிறப்பு அழைப்பாளரை அறிமுகம் செய்வதற்காக திரு சந்திரமோகன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அவரை கூப்பிடுறது மட்டும் ஆங்கிலத்தில் நான் பேசிடுறேன். ஏன்னா அவருக்கும் தெரியணும் இல்லையா நம்ம என்ன சொல்றோம் அவரை பற்றிட்டு. அதுக்காக தான். The next person whom we are going to call is a very special person. He is a beacon of hope for all of us. When we feel that the judiciary is corrupt, a lot of people in the judiciary are corrupt, and we feel that the law is not doing its duty, there is one person who stood up and said, no, it's not like that. There are good people, there are honest people with integrity who will do what is necessary to put the corrupt behind bars. He was a former judge in the Supreme Court, and he was also the Lokayuktha in Karnataka, and he brought down Hegde, the sitting chief minister of Karnataka. I mean, imagine a person like that bringing down our chief minister here for corruption charges, right? And that's exactly what he did over there in Karnataka. And it is not easy to do that. Single-handedly, he could pull that off. And that is the most important point that we are saying is, if we have an honest Lokayuktha in place, even chief ministers will be brought down. And more than what he has done as Lokayuktha, as a judge, it is his humility as a human being. Who is he as a human being is what draws us all towards him. His humility is unbelievable. And he's so content with life. There's no greed in his life. No excess, nothing. Such a simple, down-to-earth person. Simple but not simple-minded. High on ideals and values which we all can follow. And it, personally gives me tremendous satisfaction to ask Dr. Santosh Hegde to please come and address us all. The dignitaries in the dais and my friends from Chennai. I'm happy to be with you all today in this momentous occasion of release of the what law should be brought into the state of Tamilnadu. In 1960s, even the government of India came to the conclusion that there is so much of corruption in administration and also maladministration that it referred the point to the Second Administrative Reforms Commission to make suggestions to fight corruption and maladministration. 3 years later, the Administrative Reforms Commission made a recommendation to the Government of India that the prevailing ombudsman system in Scandinavia is the best system to fight corruption and maladministration, and recommended similar laws to be made in India to be called the Lokpal at the center and the Lokayukths at the state levels. Till 2013, the Government of India did not make a law to constitute a Lokpal at the center. About 9 times, various draft bills were placed before the Select Committee or even before the Parliament, but the laws were not made. In Karnataka, for the first time, a non-Congress government came to power in 1983. In their manifesto, election manifesto, they said, if we are elected, we'll bring a value-based government in the state of Karnataka. The people of Karnataka voted for that party. It came to power. And they enacted for the first time in 1984 Karnataka Lokayuktha Act. Karnataka Lokayuktha Act is the best act, according to me, anywhere in India. And it has got powers to fight corruption, for which a full-fledged police
force is kept under the disposal of the Lokayukta, headed by an ADGP, Additional Director General of Police. And it has the power also to give relief to the people who suffer from maladministration. If there is no Lokayukta in the state, and if a poor person is dissatisfied with actions or inactions of the government, then he has to go to the court of law only, which is a very long drawn process apart from being very costly too. So Karnataka Lokayukta Act provided for grievance redressal, which can be used and was used for the benefit of the people. During my tenure from 2006 to 2011, Lokayukta police raided and trapped more than 750 officers, which included ministers, IAS officers, IPS officers, and the state cadre officers. During the same time, the Karnataka Lokayukta received 23,600 complaints against maladministration, which was also investigated, and various reliefs were granted to the people. Just to mention some of the relief that was granted by the Lokayukta against maladministration or corruption. Just mention, I give one of the things which touched the heart of many people is a child of 6 months old was brought by their parents to the institution of Lokayukta, saying that this child is born without a rectum. It eats through the mouth, defecates through the mouth. The local doctor advised the parents to take this child to a good hospital, and the parents took that child to Government Medical College Hospital. The pediatric surgeon there examines the child and said, I can rectify the thing, no problem, I'll do it, but it will cost so much money. Money is not expenses but bribe. The husband and wife gave all the money they had and put it on the table of the doctor, who counted the money and said, oh, this much of money, I'll make a hole near the rib cage so that the fecal matters can keep going out from there. Here is a person who wanted to be educated, God gave him this thing. He wanted to become a doctor, God helped him there. He becomes a pediatric surgeon and goes and joins a government hospital, which today in Karnataka is considered to be a hospital for the poorest of the poor. He who can get some money from somewhere, he will never go to the government hospital, because people generally say a patient who goes vertically to that hospital comes out horizontally. Therefore, they don't want to go to that hospital. That is the position, and that's the position in every department. As a matter of fact, I've been going to various colleges and schools, and I've been to more than 780 plus schools and colleges to interact with the students to find out their views in the current matters. Very often they ask me, which department